Hello students, 12th chemistry unit 6 solid state la இதுக்கு முன்னாடி நம்ம types of unit cells crystal lattice unit and angle of crystal lattice அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ next types of unit cell பார்க்கலாம். types of unit cells அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா unit cell ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க, primitive and non-primitive unit cells அப்படின்ட்டு. இப்போ primitive unit cell அப்படின்னா இப்படி ஒரு யூனிட் செல் இருக்கு, இப்படி ஒரு யூனிட் செல் இருக்குன்னா இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் இதோட எட்ஜஸ்ல மட்டும் இருந்ததுன்னா, இதோட எட்ஜஸ்ல மட்டும் இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் இருந்ததுன்னா இதை primitive unit cell அப்படின்னு சொல்றாங்க. இந்த primitive unit cell ஃபர்தராக ஒரு 7 டைப்பாக இருக்குது, அதை ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா இப்போ ஒரு யூனிட் செல் இருக்குது, இந்த யூனிட் செல்லில் இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் அதோட எட்ஜஸில் மட்டும் இருக்காது, எட்ஜஸ்லையும் இருக்கும், எட்ஜஸோட சேர்த்து அதோட பாடிஸ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த நான் ப்ரிமிட்டிவில் இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் எட்ஜஸை தவிர வேறு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. பாடி சென்டர் கியூபிக், அதாவது இப்படி ஒரு யூனிட் செல் இருக்குன்னா அதோட எட்ஜஸில் 8 லாட்டிஸ் பாயிண்ட் இருக்கும், அது இல்லாமல் இந்த பாடிக்குள்ளே இந்த சென்டர் ஆஃப் த கியூப்குள்ளே ஒரு யூனிட் செல் இருக்கும். இந்த பாடி சென்டர் யூனிட் செல்லை மற்ற எல்லா யூனிட் செல்லும் அது கூட கனெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி கனெக்டிவாக இருக்குமா, இப்படி எல்லாமே கனெக்டடாக இருக்கும். இப்படி ஒரு கியூப் ஒரு யூனிட் செல்லுக்கு சென்டரில் ஒரு லாட்டிஸ் பாயிண்ட் இருந்ததுன்னா இதை பாடி சென்ட்ரிக் கியூபிக் பிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நான் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சரில் இப்போது பிசிசி பார்த்தோம். அடுத்த டைப் எப்படி இருக்கும்னா ஃபேஸ் சென்ட்ரிக் கியூபிக் ஸ்ட்ரக்சர், அதாவது எஃப்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாடி சென்டரில் இந்த கியூபோட சென்டரில் ஒரு யூனிட் செல் இருக்குன்னு பார்த்தோம். ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இதோட ஃபேஸஸில் இப்போ இது ஒரு ஃபேஸ், பின்னாடி ஒரு ஃபேஸ், இப்போ இந்த சைடு ஒரு ஃபேஸ், இந்த சைடு ஒரு ஃபேஸ் இருக்குது, கீழே ஒரு ஃபேஸ் இருக்குது, மேலே ஒரு ஃபேஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லையும் இப்போ இந்த ஃபேஸுக்கு இங்கே, இப்போ முன்னாடி ஃபேஸுக்கு இங்கே, பின்னாடி ஃபேஸுக்கு இங்கே, மேலே இந்த சைடில், கீழே, இப்படி யூனிட்ஸ் இப்படி லேட்டஸ்ட் பாயிண்ட் ஃபேஸஸில் அட்டாச் ஆகிருந்தா இதை ஃபேஸ் சென்ட்ரிக் கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ஃபேஸஸில் இருக்கக்கூடிய இந்த லேட்டிஸ் பாயிண்ட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற லேட்டிஸ் பாயிண்ட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது இப்படி 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 4 பக்கமும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே இருக்குன்னா இது இங்கே, 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 இங்கே. அதே மாதிரி பின்னாடி இருக்கிறது மற்ற இந்த 4 கூடையும் கனெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இதுங்க கூட இந்த முன்னாடி இருக்க 4 கூடையும் கனெக்டாக இருக்கும். கீழே இருக்கிறது அடுத்த 4 பாயிண்ட் கூட இப்படி கனெக்டடாக இருக்கும். இப்படி இருந்ததுன்னா ஃபேஸஸில், அதாவது கார்னர்லேயும் லேட்டிஸ் பாயிண்ட், ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் லேட்டிஸ் பாயிண்ட் இருந்ததுன்னா ஃபேஸ் சென்ட்ரிக் கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே தேர்ட் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஃபேஸ் சென்ட்ரிக் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிஎஃப்சி பேசிக் ஃபேஸ் சென்ட்ரிக். அப்படின்னா இந்த டாப்லேயும் இந்த பாட்டம்லேயும் மட்டும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். அப்போ இதுங்க கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த 4 லேட்டிஸ் பாயிண்ட்டும் உங்களுக்கு கனெக்டடாக இருக்கும். இதை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு ஃபர்தராக நமக்கு இன்னும் நிறையா கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் பார்த்திங்கன்னா 7 டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது என்ன அந்த 7 டைப்ஸ் அப்படின்னா, அந்த 7 டைப்ஸ் என்னென்னா கியூபிக், ரோம்போஹெட்ரல், ஹெக்ஸகோனல், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக் அண்ட் ட்ரைக்ளினிக். இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கியூபிக். இதே கியூபு கொஞ்சம் சாய்வாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரோம்போஹெட்ரல். ஹெக்ஸகோனல் அப்படின்னா நம்ம பென்சின் ரிங் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும், இதுக்கு பேர் ஹெக்ஸகோனல். இது டெட்ராகோனல்னால் உங்களுக்கு வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு கியூபு. அடுத்தது ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னா உங்களுக்கு வந்து லென்த்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி. இங்கே பிரெத்து கம்மியாக இருக்குது, லென்த்தும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும். மோனோக்ளினிக் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நீட்டமான கியூப் மாதிரி இருக்குது. ட்ரைக்ளினிக் அப்படின்னா ஒரு டெட்ராகோனல் தான், பட் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. சரிங்களா? இதுதான் இந்த 7 டைப் ஆஃப் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர். இதில் நான் ப்ரிமிட்டிவ்க்கு இதை கொண்டு இந்த 7 ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சரை வச்சு பிராவிஸ் அப்படிங்கிறவர் மொத்தம் 14 கிறிஸ்டல் சிஸ்டத்தை நமக்கு சொல்கிறாரு. இப்போது இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்டல் சிஸ்டத்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸும் அதோட கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ் அண்ட் ஆங்கிளில் டிஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள் அண்ட் ஆக்சஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த எட்ஜிலிருந்து இந்த எட்ஜுக்குள்ளே எட்ஜு லென்த் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏபிசின்னு, இதை தான் கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ் அப்படின்னுட்டும் கிராஃபிக் ஆக்சஸ் அப்படின்னுட்டும் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இந்த 3 எட்ஜுக்கு உள்ள இந்த ஆங்கிள்ஸை வந்து கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள்ஸ் அப்படின்னுட்டும் சொல்கிறாங்க. இப்போது இந்த கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸும் ஆங்கிளும் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கியூபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள் எப்படி இருக்கும்னா A = B = C அப்படின்னு இருக்கும். அதே கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா = பீட்டா = காமா = 90 டிகிரியாக இருக்கும். இதே ஒரு ரோம்போஹைட்ரலுக்கு கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ் அண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும்னா A = B = C இருக்கும். பட் கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஆல்ஃபா = பீட்டா = காமா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். ஹெக்ஸாகோனலுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ் அண்ட் ஆங்கிள் A = B நாட் ஈக்குவல் டு C ஆகும். கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா = பீட்டா இஸ் 90 டிகிரியாகவும் காமா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரியாகவும் இருக்கும். இஸ் நாட் ஈக்குவல், காமா மட்டும் 90 டிகிரி இருக்காது. இதே டெட்ராகோனலுக்கு பார்த்தீங்கன்னா A = B இருக்கும், பட் C வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். இதே ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா = பீட்டா = காமா, எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆர்த்தோரோம்பிக்கு A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு Cன்னு இருக்கும். பட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா = பீட்டா = காமா = 90 டிகிரியாக தான் இருக்கும். இதோட லென்த்து பிரெத்து ஹைட்டு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது, பட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு 90 டிகிரி தான் இருக்கும். மோனோக்ளினிக்கு A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C எதுவுமே ஈக்குவலாக இருக்காது. லென்த்து பிரெத்து ஹைட்டு எதுவுமே ஈக்குவலாக இருக்காது. பட் கிறிஸ்டலோகிராஃப் ஆங்கிள்னா ஆல்ஃபா = காமா 90 டிகிரியாக இருக்கும், பட் பீட்டா மட்டும் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும். இப்போ ட்ரைக்ளினிக்கு பார்த்தீங்கன்னா A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. அதே கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிளும்
alpha not equal to beta not equal to gamma is not equal to 90 டிகிரியா இருக்கும். பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புக்கு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு க்யூப்னா ஒரு ஸ்கொயர் தானே க்யூப் ஆகும். அப்போது இந்த லென்த்து, இந்த பிரெத்து, இந்த ஹைட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ரோம்போஹைட்ரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லென்த்து, பிரெத்து, ஹைட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த காமா நாட் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இது ஹெக்ஸகானல் அப்படின்னா லென்த்து, பிரெத்து, ஹைட், லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த லென்த்து இந்த பிரெத்தும் ஈக்குவலாக இருக்கும். பட் ஹைட் வந்து உங்களுக்கு நாட் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆங்கிளும் உங்களுக்கு இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது 90 டிகிரியாக இருக்கும். பட் இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரி இருக்கும். சரிங்களா? இப்போது டெட்ராகானலில் உங்களுக்கு இந்த லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவலாக இருக்குது. பட் இந்த சி பாருங்கள் ஹைட்டாக இருக்கா, இது நாட் ஈக்குவலாக இருக்கும். பட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள் இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி வருது. அதுக்கப்புறமா ஆர்த்தோரோம்பிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லென்த்தும் டிஃபர் ஆகுது, இந்த ஹைட்டும் பிரெத்தும் டிஃபர் ஆகுது, இந்த ஹைட்டும் டிஃபர் ஆகுது. ஸோ ஏபிசி எதுவுமே நாட் ஈக்குவல், எதுவுமே ஈக்குவலாக இல்லை. பட் வந்து கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள் வந்து உங்களுக்கு இது இப்படி வச்சுக்கலாம். இது 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 எல்லாமே ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்குது. இப்போ மோனோக்ளினிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லென்த்து, இந்த பிரெத்து, இந்த ஹைட்டு எதுவுமே ஈக்குவலாக இல்லை. ஆனால் இதுவும் கிறிஸ்டலோகிராஃபிக் ஆங்கிள் 90 டிகிரியாகவும் இது வந்து 90 டிகிரியாகவும் இல்லை. இதே ட்ரைக்ளினிக்கில் உங்களுக்கு இந்த ஹைட்டும் சரி, லென்த்தும் சரி, பிரெத்தும் சரி எதுவுமே நாட் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா இதுவும் 90 டிகிரி கிடையாது, இதுவும் 90 டிகிரி கிடையாது, இதுவும் 90 டிகிரி கிடையாது. அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போது இதை வச்சுட்டு பிராவிஸுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து நான் ப்ரிமிட்டிவ்க்கு ஒரு 7 டைப்பு கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் 7 இருக்குது. இப்போ கியூபிக் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு க்யூப்னா 4 பக்கமும் எல்லா எட்ஜஸ்லேயும் லேட்டஸ் பாயிண்ட் இருக்கும். டெட்ராகோனல்லையும் எல்லா பக்கமும் லேட்டஸ் பாயிண்ட் இருக்கும். இப்போது ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம படித்தோம்? இப்போது ப்ரிமிட்டிவ்னா அதோட எட்ஜஸில் ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு யூனிட் செல் இருக்குன்னா அதோட எட்ஜஸில் மட்டும் லேட்டஸ் பாயிண்ட் இருந்தால் அது வந்து ப்ரிமிட்டிவ் அப்படின்னுட்டும், அந்த எட்ஜஸில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில இடத்துல லேட்டஸ் பாயிண்ட் இருந்ததுன்னா அது நான் ப்ரிமிட்டிவ்னு படித்தோம். ஸோ இந்த 7 ஸ்ட்ரக்சருமே ப்ரிமிட்டிவ்க்கு பொருந்தும். சரிங்களா? இது இல்லாமல் நான் ப்ரிமிட்டிவ்க்கு எதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கியூபிக் எடுத்துக்கிட்டோம்னா நான் ப்ரிமிட்டிவில் பிசிசியும் இருக்கும், பாடி சென்ட்ரிக் கியூபிக்கும் இருக்கும், ஃபேஸ் சென்ட்ரிக் கியூபிக்கும் இருக்கும். ஒரு டெட்ராகோனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசிசி ஸ்ட்ரக்சர் பாடி சென்ட்ரிக்கில் டெட்ராகோனல் இருக்கும். இது ஒரு எக்ஸகோனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ப்ரிமிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். இதே ஒரு ஆர்த்தோரோம்பிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிசியும் இருக்கும், எஃப்சிசியும் இருக்கும், பிஎஃப்சியும் இருக்கும். பிஎஃப்சின்னா என்னது? பாடி ஃபேஸ் சென்ட்ரிக், அதாவது டாப் அண்ட் பாட்டம் ஃபேஸஸில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குன்னு படித்தோம்ல அது. இப்போ மோனோக்ளினிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்சி மட்டும்தான் இருக்கும். மோனோக்ளினிக்கில் ப்ரிமிட்டிவ் இருக்கும், நான் ப்ரிமிட்டிவில் பிஎஃப்சி இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் ஒரு 7 ஆச்சு, இதில் 8, 9, 10, 11, 12, 13, 14. இது பிராவிஸுங்கிற ஒரு இந்த கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு
ஒரு 14 பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காரு. இது வந்து உங்கள் புக்கில் டயக்ராமோடு கொடுத்துருக்காங்க. கியூபிக்கு ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதே மாதிரி பாடி சென்ட்ரிக் இருக்குது. பாடி சென்டர்னால் பாடியோட சென்டரில் ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி கியூபிக்கு ஃபேஸ் சென்டர்லேயும் ஒரு நான் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு கியூபிக்கு ஒரு ப்ரிமிட்டிவ் அண்ட் 2 நான் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது ஒரு டெட்ராகோனலுக்கு ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சரும் நான் ப்ரிமிட்டிவில் பாடி சென்ட்ரிக் கியூபிக் மட்டும் இருக்குது. ஒரு ஹெக்ஸகோனல் ப்ரிமிட்டிவாக மட்டும்தான் இருக்கும், இதில் நான் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. ஆர்த்தோரோம்பிக்கில் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது, நான் ப்ரிமிட்டிவில் பாடி சென்டர் இருக்குது, ஃபேஸ் சென்டர் இருக்குது, பேசிஸ் ஃபேஸ் சென்டரும் இருக்குது. இதே மோனோக்ளினிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் நான் ப்ரிமிட்டிவில் பேசிக் ஃபேஸ் சென்டர்ட் மட்டும்தான் இருக்குது. டெட்ராகோனலும் ட்ரைக்ளினிக்கும் ப்ரிமிட்டிவாக மட்டும்தான் இருக்குது, இதில் நான் ப்ரிமிட்டிவ் அதாவது பிசிசி, எஃப்சிசி, பிஎஃப்சி அந்த மாதிரி எந்த நான் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ.